அண்ணா, கொஞ்சம் பார்த்து. என்னோட ஸ்ட்ராபெரியோட கலரு உங்க முகத்துல ஒட்டிக்க போகுது. அப்புறம் கல்யாணம் ஆகாமலே உங்க முகம் சிவந்துரும். அப்புறம் காட்டுல இருக்கவங்க எல்லாம் நீங்க வெக்கப்படுறீங்கன்னு நினைச்சுக்க போறாங்க. அப்ப திடீர்னு ரூட்டு காக்கா மரத்துல இருந்து இறங்கி வந்தது. ஏ பறவையே, கொஞ்சம் உன் நாக்குக்கு பிரேக்கப் போடு. இந்த வெக்கப்படுறது வேலையெல்லாம் பழசு. அது மட்டும் இல்ல, இத டூட்டோ ஒரு டானு. ரெட்லாம் செட் ஆகாது. ராயல்டி மட்டும் தான் செட் ஆகும். ஆமா, இந்த ரெட் கலர்ல கல்ல எதுக்கு வித்துட்டு இருக்கேன்? அட டூட்டு அண்ணா, இது ஒன்னும் கல்லு இல்ல, ஸ்ட்ராபெரி பழம். இது சாப்பிட்டா காக்கா குரல் கூட குயில் குரல் மாதிரி இனிமையா மாறிடும். கிளம்பு கிளம்பு. எனக்கு ஒன்னும் என்னோட குரல் குயில் மாதிரி ஆக வேணாம். எனக்கு இதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு மட்டும் சொல்லு. சரி, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என் கேங் மீட்டிங் இருக்கு. சாயந்தரம் பாக்குறேன். அது வரைக்கும் உன்னோட வண்டியையும் பழங்களையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா இந்த டூட்டு காக்காவோட கண்ணு எல்லாத்துக்கு மேலயும் இருக்கு. காலையில சூரியன் அப்பதான் உதிச்சது. அதுக்குள்ள மீனுக்குருவி அதோட சின்ன வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சது. வண்டியில பிரைட் ரெட் கலர்ல ஃப்ரெஷ்ஷான ஜூஸான ஸ்ட்ராபெரி பழம் குவிஞ்சு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், மீனுக்குருவியோட ஸ்டோரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழத்தோட விதை பழத்துக்கு உள்ள இல்லாம பழத்துக்கு வெளியே இருக்க பழம் என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சீக்கிரம் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சரியான ஆன்சர் பண்றவங்க இந்த காட்டோட சூப்பர் ஸ்டாரா ஆயிடுவீங்க. இதோ ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி பழம். ஒரு தடவை ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கிளி மாதிரி பேசுவீங்க. சாப்பிடலன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க வாங்க, வந்து மீனுக்குருவியோட தோட்டத்து மேஜிக் பழங்களை சாப்பிட்டு பாருங்க. ஏ மீனா, கொஞ்சம் நில்லு நில்லு. என்ன ஒரு வாசனை. எனக்கு 2 கிலோ பேக் பண்ணு. நாளைக்கு என்னோட குழந்தனாரோட வைஃப் சிஸ்டருக்கு மேரேஜ். அங்க வர கெஸ்டுக்கு எல்லாம் இந்த ஸ்ட்ராபெரிய கொடுத்து கலக்கிடுவேன். ஒரு நிமிஷம் கீக்கோ, மீனுக்குருவியோட எல்லா ஸ்ட்ராபெரியையும் நானே வாங்கிக்கிறேன். கிராமத்துல இருக்க பண்ணையாரு எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்காரு. மீனு, இந்தா இதுக்கான காசு. அடுத்த தடவை வரும்போது இன்னும் நிறைய பழங்களை கொண்டு வா. மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லா ஸ்ட்ராபெரியும் வித்துருச்சு. அவளோட மணி பர்ஸ்ல ஃபுல்லா பணமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெரிய அதோட வீட்டுக்கு எடுத்து வண்டியில வச்சுட்டு இருந்தது. மீனுக்குருவி அதோட குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச பாதையில போயிட்டு இருந்தது. அப்ப புதருக்கு பின்னாடி இருந்து 2 கருப்பு நிழல் தெரிஞ்சது. அதுதான் டூட்டு காக்கா திருடன். அப்புறம் அதோட ஃப்ரெண்ட் அண்டங்காக்கா. ப்ரோ, அங்க பாரு ப்ரோ, ஸ்ட்ராபெரி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பணக்காரனா ஆகிடுவோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம வயிறு நிறைய ஸ்ட்ராபெரி டெசர்ட் சாப்பிட போறோம். ஆனா பாஸ், அந்த பறவை மிடில் கிளாஸ் விவசாயி. உண்மையாவே அதோட பணத்தை நம்ம ஆட்டி அடிக்க போறோமா? திருறது பாவம்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க பாஸ். வாய மூடு முட்டாளாண்ட காக்கா. டூட்டு காக்காவோட அகராதியில பாவன்ற வார்த்தையே இல்ல, லாபம்ன்ற மட்டும் வார்த்தை தான் இருக்குன்னு உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையா? வா, பார்த்து பாரு. என்னோட ஸ்டைல பார்த்து கத்துக்கோ. டூட்டு காக்கா பறந்து போய் குதிரை வண்டிக்கு முன்னாடி தைரியமா உட்கார்ந்துகிட்டு இருந்தது. நில்லு மீனுக்குருவி, உன்னோட குதிரை வண்டியை நிறுத்திட்டு இந்த இன்டர்நேஷனல் டான் கிட்ட உன்கிட்ட பணம் ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு. இல்லைன்னா நாங்க காது கிட்ட வந்து காக்கான்னு கத்தி உன்னோட காது ஜவ்வ கிழிச்சிடுவோம். டூட்டு அண்ணா, இது என்னோட ஒரு நாள் வருமானம். நான் வெயில்ல வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சது. என்னோட உழைப்ப கொள்ளையடிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராபெரிய சாப்பிடுங்க. ஆனா என்னோட பணத்தை விட்டுடுங்க. வாவ் பாஸ், இந்த பழம் செம இனிப்பா இருக்கு. இந்த குருவிய விட்டுடலாமா? ஓ, என்ன அண்ட காக்கா, இப்படி பாவமா பேசுறத பார்த்து அப்படியே உருக்கிட்டியா என்ன? இங்க பாரு மீனுக்குருவி, எனக்கு எமோஷன்லாம் வேணாம். கேஷ் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் வேணும். அண்ட காக்கா, அந்த பண மூட்டையை எடுத்துட்டு ஓடு. டூட்டு காக்காவும் அண்டை காக்காவும் பறந்து மீனுக்குருவியோட பண மூட்டையையும் பழங்களையும் எடுத்துட்டு பறந்து போயிட்டாங்க. தூரத்துல டூட்டு காக்கா பேசுற சத்தம் கேட்டது. பாய் பாய், டாட்டா. மீனுக்குருவி, அடுத்த தடவை மாம்பழ விவசாயத்தை பண்ணு. ஏன்னா ஸ்ட்ராபெரி பழம் என்னோட பல்லுல மாட்டிக்குது. மீனுக்குருவியும் அங்கேயே உட்காந்துட்டு சத்தமா அழ ஆரம்பிச்சது. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? பணமும் இல்ல, பழமும் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு என்னோட குழந்தைங்களுக்கு எதை சாப்பிட கொடுப்பேன்? கடவுளே, இது என்ன அநியாயம்! அது வெறும் குதிரை வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தது.
திடீர்னு ரோட்டுக்கு பக்கத்துல வலியில துடிச்சுக்கிட்டு ரொம்ப உடம்பு முடியாத வயசான பறவைய மீனுக்குருவி பார்த்தது. மா, கொஞ்சம் தண்ணி. இந்த வயசான கிழவிக்கு ஒரு மடக்கு தண்ணி கொடுக்க யாராச்சும் இருக்கீங்களா? மீனுக்குருவி அழுகிறத நிறுத்திட்டு வண்டிய நிப்பாட்டினது. ஐயோ பாட்டிமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னோட வண்டியில வந்து உட்காருங்க, நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன். மீனுக்குருவி அந்த பாட்டிய அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனது. அந்த பாட்டிக்கு காயம் சுத்தம் பண்ணி மருந்து போட்டு விட்டது. அதுகிட்ட இருந்த தோசைய அந்த பாட்டிக்கு சாப்பிட கொடுத்தது. நைட்டு ஃபுல்லா அந்த பாட்டிய நல்லா பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்கிட்டது. மகளே, உன்கிட்ட மிச்சம்னு எதுவுமே இல்ல. ஆனாலும் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண. உன்னோட கண்ணுல இருக்க கண்ணீர் இருக்கிறத பார்த்தா உனக்கு ஏதோ கெட்டது நடந்திருக்குன்னு எனக்கு புரியுது. பாட்டிமா, பணம் திரும்ப வந்துடும். ஆனா உங்க உயிர் போயிருந்தா என்னால என்ன ஒரு நாளும் மன்னிக்க முடியாது. மறுநாள் காலையில மீனுக்குருவி எழுந்தப்ப அந்த பாட்டிமாவும் கிளம்பி இருந்தத பார்த்தது. ஆனா அதுக்கு பதிலா 3 தங்க கலர்ல விதைகள் இருந்தது. அங்க ஒரு லெட்டரும் இருந்தது. இந்த விதைகளை உன்னோட வீட்டு முற்றத்துல விதைச்சிடு. மீனுக்குருவியும் விதைய விதைச்ச உடனே வானத்துல இருந்து பூமழை பெய்ய ஆரம்பிச்சது. பூமி பொளந்து ஒரு பெரிய ரெட் கலர்ல ஸ்ட்ராபெரி மாதிரி வீடு தரையில இருந்து வெளியே வந்தது. அதோட சுவர் எல்லாம் வெல்வெட் மாதிரி சாஃப்டா இருந்தது. அப்ப ஜன்னல்ல இருந்து ஸ்ட்ராபெரியோட வாசனை வீசுச்சு. மீனுக்குருவியோட முழு வயலும் இருட்டுல மின்மினி பூச்சி போல பிரகாசமா இருந்தது. அங்க ஆயிரக்கணக்கான மேஜிக் ஸ்ட்ராபெரி நிறைய இருந்தது. அப்ப கிக்கோ கிளி அங்க வந்தது. வாவ் மீனு, இது என்ன அற்புதம். நான் இந்த மேஜிக் வீட்டை தொட்டு பார்க்கலாமா? உனக்கு இல்லாம வேற யாருக்கு அம்மோ? இந்த வீடும் மேஜிக் பழமும் நம்ம எல்லாருக்கும் தான். குதிரை அண்ணா, நீங்களும் வாங்க. இன்னையில இருந்து இந்த காட்டுல யாரும் பசியோட தூங்க கூடாது. மீனுக்குருவியும் எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டது. எல்லாரோட டயர்டும் போயிட்டு எல்லாரும் நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைட் மீனுக்குருவி கிட்ட இருந்த ஆட்டைய போட்ட அண்டங்காக்காவும் டூட்டு காக்காவும் பேராசப்பட்டு திரும்ப அங்க வந்தாங்க. அவங்க மீனுக்குருவியோட பிரம்மாண்டமான வீட்டை பார்த்து திகச்சு போய் இருந்தாங்க. அண்டக்காக்கா, நான் இப்ப என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? நேத்து இந்த குருவி ஏழையா இருந்தது, ஆனா இன்னைக்கு ஸ்ட்ராபெரி ராணியா ஆகிடுச்சு. வா, திரும்ப போயிட்டு ஆட்டைய போடுவோம். டூட்டு காக்காவும் அதோட மூக்க வச்சுட்டு ஸ்ட்ராபெரி வீட்டை கொத்துனது. ஒரு மேஜிக் ஸ்ட்ராபெரி வெளியே வந்து டூட்டு காக்காவோட வாயில மாட்டிக்கிட்டது. அதனால பேசவும் முடியல, பறக்கவும் முடியல. ஐயோ, என்ன மன்னிச்சிடு மீனு தங்கச்சி, எங்களை வந்து காப்பாத்து. இது ஒரு மந்திர வீடு. மீனுக்குருவியும் டூட்டு காக்கா மேல இறக்கப்பட்டு வாயில இருந்த ஸ்ட்ராபெரியை எடுத்து விட்டது. மீனு தங்கச்சி, இன்னைக்கு இந்த டூட்டு காக்கா அவமானத்துல தலை குடிச்சு நிக்கிறேன். நான் என்ன பெரிய பலசாலி டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னால மத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டைய போடுறது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சு, உண்மையான பலம்ன்றது பறிக்கிறதுல இல்ல, பகிர்வதுலதான் இருக்குன்னு. நீ என்ன மன்னிச்சு என்னோட உயிரை மட்டும் காப்பாத்தல, தூக்கிட்டு இருந்த என்னோட மனச தட்டி எழுப்பிட்டேன். டூட்டு அண்ணா, பறிக்கிறதுல உங்களோட வயிறு நிறையலாம், ஆனா பகிர்ந்துகிட்டா உங்களோட மனசும் நிறையும். நீங்க திருடுறத விட்டுட்டா நீங்களும் என் கூட இங்கேயே வாழலாம். அண்ணக்காக்கா, இன்னையில இருந்து நம்ம திருடுறத விட்டுடலாம். நம்ம டான் மாதிரி இந்த காட்டையே மிரட்டிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம மீனு தங்கச்சியோட இந்த மேஜிக் வீட்டோட பாடி கார்டா இருப்போம். மீனு, உன்னோட இந்த நல்ல குணத்தை பாதுகாக்கவும் எங்களோட பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடவும் உன் வீட்டுக்கு வெளியே எங்களுக்கு ஒரு சின்ன மூளைய ஒதுக்கி கொடு, அது போதும். மனுஷனோட உண்மையான செல்வம்ன்றது அவனோட பணத்துல இல்ல, அவனோட இரக்க குணமும் மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையுள்ளதான் இருக்குன்னு இந்த கதை நமக்கு கத்து தருது. Please subscribe.